தமிழ்நாட்டுல இருக்கிற 5 விஷம் வாய்ந்த பாம்ப பத்தி தாங்க நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 5வது இடத்த பிடிச்சிருக்கிறது மூக்கு விரியன்ங்க. இதுக்கு ஏன் மூக்கு விரியன் பேர் வந்துச்சுன்னா, இதோட மூக்கு ஷார்ப்பா இருக்குங்க. அதனால தான் மூக்கு விரியன் இதுக்குன்ற பேர் வந்துச்சுங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு தனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காதுங்க. டக்குன்னு ஆள போட்டுருங்க. நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்த பிடிச்சிருக்கிறது யாருன்னா, சுருட்டை விரியங்க. இதுக்கு சுருட்டை விரியன்னா, இந்த பாம்பு எப்பவுமே சுருட்டிக்கிட்டே இருக்குங்க. தனக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னு தெரியும்போது இந்த பாம்பு சுருண்டுக்குங்க. அப்படி சுருண்டும்போது இதோட தோலும் உரசுறப்போ ஒரு சவுண்ட் வருங்க. இந்த சவுண்டை நீங்க கேட்டீங்கன்னா உடனடியா அந்த இடத்த விட்டு தூரமா போயிடணுங்க. அதுதாங்க நமக்கு நல்லது. அது ஒரு வார்னிங் சைன் மாரிங்க. இந்த சவுண்டை கேட்டு டக்குன்னு நம்ம ஒதுங்கி போறது தான் நமக்கு நல்லது. நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்த பிடிச்சிருக்க பாம்பு கட்டு விரியன்ங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கட்டு விரியன் ரொம்ப விஷம் வாய்ந்ததுங்க. கடிச்சு உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டி கண்டிப்பா டெத் கன்ஃபார்முங்க. நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்த பிடிச்சிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்ல ஃபெமிலியரான ஒரு பாம்பு தாங்க, கோப்ராங்க, நாகப்பாம்பு. இவர் மட்டும் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாரு, கண்டிப்பா ஹிட்டுங்க. ஏன் சொல்றேன்னா, நாகப்பாம்பு பத்தி கரெக்டான டைம்ல ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி கண்டிப்பா நம்ம உயிருக்கே ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிருங்க. லாஸ்டா நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த மாதிரி புதுசான வீடியோ பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னு தானே யோசிக்கிறீங்க? அவரு தாங்க நம்ம ரசல் வைப்பர், கண்ணாடி விரியன். இந்த பாம்பை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு சில டைம் பார்த்துட்டு மலைப்பாம்புப்பா இது என்ன நம்மளை பண்ண போகுது அப்படின்னு போயிருப்பீங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அது மலைப்பாம்பா இல்லை கண்ணாடி விரியானா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல, அந்த இடத்த விட்டு நவுந்து வந்துடுங்க. அதான் நமக்கு நல்லதுங்க. இந்த பாம்புனால தான் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இந்தியாவில், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் தான் அதிக பேர் சாகுறாங்க. சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாம்பு பார்க்குறீங்க அப்படின்னா உடனடியாக ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணுங்கள். அவங்க அந்த பாம்பு பிடிச்சிட்டு போயிட்டு காட்டில் விட்டுருவாங்க. நீங்கள் பிடிக்க போகிறேன் அடிக்க போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உயிருக்கு ரொம்ப ஆபத்துங்க. அதை எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.